வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நம்ம vlogலன்னு வந்து பார்த்தோம்னா, நம்மளோட தலையெழுத்தையே இன்றைக்கி மாற்ற போகிறோம். என்ன வாசா சொல்கிற, தலையெழுத்து மாற்ற போகிறீங்களா அப்படின்னா, அதுக்காக தான் டிடிஎஃப் நான் வந்து இப்போ ரேப்பிடோ பிடிச்சி போயிட்டுருக்கேன். எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்கருக்கு தான் போயிட்டுருக்கேன். என்ன வாசம் உண்மையாகவே ரேப்பிடோ கிப்பிடோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இல்லைங்க உண்மையாகவே ரேப்பிடோலாம் போகலைங்க. நம்ம தம்பி தான், அந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆக வைக்குது. ஒரு புல்லெட்டை வந்து பண்ணால் 2 புல்லெட்டை வந்து பண்ணால் ரெண்டில் எடுத்துகிட்டு பின்னாடி வர்ற அந்த புல்லெட்டு நம்ம புல்லெட் தான், இந்த புல்லெட்டு நம்ம புல்லெட் தான். 2 வண்டியை வந்து பண்ணால் ரெண்டில் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நாங்கள் புஷ்கரை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம புஷ்கர் ஜெகத்பிதா பிரம்மர் டெம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் 159 கிலோமீட்டர்ஸ் தாங்க. 3 hours 43 minutes ஜேர்னிங்க. நம்ம பிரம்மர் கோவிலுக்கு தான் போகிறோம். அது போக நம்ம பிரம்மரோட கோவிலுக்கு போகிறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம புஷ்கர் லேக்கில் குளிக்கிறதுனாலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலைங்க. சரி, நம்ம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிடிஎஃப்ல கமெண்ட்டில் போடுங்க, இங்கே போயிட்டு வந்தால் நமக்கு என்ன நல்லது, அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தால் என்ன நல்லதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். டிடிஎஃப் ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு சொல்லணும், நான் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தாங்க தெரிஞ்சுக்க டைம் கிடச்சிது, பெருசாக தெரிஞ்சுக்க டைம் கிடைக்கல. அதாவது நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் யார்? டே ஏன்டா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணாத. ஓகே, ஜஸ்ட் மிஸ். அந்த வண்டியில் போய் நீ முட்டியிருப்ப, அப்புறம் இந்த வண்டிக்கு அந்த 6000 ரூபாய் கட்டின காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. சடன் பிரேக் போட்டாங்க முன்னாடி. டேய் நீ கவனிக்கல, அவர் சடனாக பிரேக் போட்டார்னா அவர் 40ல் போய் சடன் பிரேக் போட்டார். போனது ஒரு 5 கிலோமீட்டர் வேகம், 5 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஒரு ஸ்லோவாக தான் பிரேக் அடிச்சார். அதுங்க எப்போவுமே நம்ம பைக் ஓட்டும் போது நம்ம கான்சன்ட்ரேஷன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 years 2.5 years ஆச்சு இல்லைங்க நம்ம பைக் ஓட்டியே. அதனால் இப்போ நம்ம பைக் ஓட்டினா கூட நம்மளால் அவ்வளோ எக்ஸாக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. லொக்கேஷன் ஆமாண்டா, சாரி மறந்துட்டேன், நேராக தான். டேய் நம்மளால் போய் சேர முடியாதுடா, சீரியஸாடா. நம்ம பைக் ஓட்டினா மட்டும்தாங்க போய் ரீச் ஆக முடியும். நம்ம ஓட்டினா தான் போய் ரீச் ஆக முடியும்னா தப்பான இதில் வேகமாக போகணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்டாப் ரைட்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இயர்லியர் ரீச். ரொம்ப ஈஸியாக சொல்லணுன்னாங்க, வண்டியை நிப்பாட்டாமல் ஓட்டணும், ஒரே ஸ்பீடில் ஓட்டினோம்னா சீக்கிரமாக போய் ரீச் ஆகலாம். அதுவும் இல்லாமல் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் வந்து கரெக்டாக தாங்க பிளான் பண்ணி கிளம்பணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டைமிங் எவ்வளோ நேரம்டா காட்டுச்சு? 2 hours 37 minutes. உனக்கு 2 hours 37 minutes-ஆ? ஆமாண்ணா. எனக்கு 2 hours ஒரு டைம் காட்டுச்சு, 2 hours 45 minutes காட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி வண்டி எடுக்கலான்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோங்க, 3 hours 45 minutes காட்டிடுச்சு. பக்குன்னு ஆகி போச்சு. ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டட்னா. 3 hours 45 minutes காட்டினதெல்லாம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. நம்மளால போகவே முடியாதுடா, கஷ்டம். என்ன சரி விடு, நம்ம பிரம்மரையா நம்ம அப்பா வந்து இப்போ நம்மளை பார்க்க வேணாம்னு ஆசைப்பட்டிருப்பார் போல. அதனால பிரம்மரையாவோட லேக்கில் மட்டும் குளிச்சுட்டு, அந்த லேக் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமாடா அந்த ஸ்டோரி? தெரியலையா? அவரோட குழந்தைங்க தான் நம்மளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நம்ம அப்பாவான நம்ம பிரம்மர் வந்து அதை பொறுக்க முடியாமல் அவர் வந்து அந்த லோட்டஸ் இருக்கு பார்த்தியா, அதை ஒரு ஆயுதமாக வீசியிருக்காரு. அந்த ஆயுதம் வந்து அரக்கர்கள் எல்லாம் கொண்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 3 இதழ்கள் வந்து நம்ம பூமியில் விழுகும் போது அது வந்து புஷ்கர் லேக் அப்படி ஒன்றா வந்துருச்சுடா. ஆனால் புஷ்கர் லேக் ரொம்ப 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 பெருசுங்க. தம்பி வந்து பார்த்தா கூகுள் மேப்பை பார்த்துட்டு மேப்பில் கடல் மாதிரி தெரியுதுண்ணா, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அது வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்னன்னாங்க, இப்போ டைம் வந்து 5:23 ஆச்சு ஈவினிங். ஆஹா, புறாக்களை பாருங்களேன், ஜம்முன்னு இருக்குல்லங்க. இங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுவாங்க. அங்கே ஒரு அக்கா உட்காந்துருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பொரி, அதுக்கப்புறம் அந்த கடலை, இந்த மாதிரி புறாக்களுக்கு சாப்பாடு, அரிசி வகைகள் இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ் யாராவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை வாங்கி புறாக்களுக்கு போடுவாங்க. இங்கே புறாக்களையுமே கடவுள் மாதிரி மதிக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து இந்த பயங்கரமான டிராஃபிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் 159 kilometers தாங்க இருக்குது. பட் 8:30 கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அழகான சன்செட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? இப்படி பார்க்குறத விட இப்படி பார்க்குறது நல்லா இருக்குங்க ஃபோனோட ரிஃப்ளெக்ஷனில். ஓகே டிடிஎஃப்ஸ், வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 6 o'clock ஆச்சுங்க. நம்ம வைஷுவும் இது என்னப்பா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே, ஆனால் என்னென்னு தெரிலிங்க அது. ஸோ டிடிஎஃப் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 55 kilometer ஸ்பீட் to 60 kilometer ஸ்பீடில் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ரொம்ப வேகமாகலாம் போகலைங்க. அது வந்து நம்ம வைஷுவும் நம்ம சுடர் தம்பியும் வந்து பார்த்தோன்னா எங்கே ஜேர்னி ஆரம்பிச்சோமோ அங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லி காட்டுது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை எங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக தான் காட்டுது, எங்களுக்கும் 5 நிமிஷம் தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அதனால முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கடையில் போய் நிப்பாட்டுறா. ஓகேண்ணா. முன்னாடி ஏதாவது ஒரு ஜூஸ் கடையில் போய் நின்று வெயிட் பண்ணி கூப்பிட்டு போயிடலாங்க. பட் இவங்க ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாலோ. பண்ணாலும் பண்ணுவாங்க. கோவிலுக்கு போக முடியாதுங்க, கோவில் 8:30 மணியோட க்ளோஸு. ஆனால் நம்ம எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் என்ற குட்டிச்சாத்தான் சொல்லுதுங்களா. நாங்கள் 9 மணிக்கு தான் போய் நம்ம ரீச் ஆகும்னு சொல்லுது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஸ்டாப் ரைட்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இயர்லி ரீச் இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து இப்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடை வந்து பண்ணால் நாங்கள் பிரேக் பண்ணல. பட் நான் ஸ்டாப் ரைட்ஸை வந்து பண்ண இப்போ நாங்கள் பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கூட வர்றவங்க நம்ம தாங்க பத்திரமா பார்த்துக்கணும். கூட வைஷு ஸ்டூடெண்ட் 2 பேர் சேஃபாக வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் நின்று கூப்பிட்டு போயிடலாங்க. பட் என்ன பிரச்சனைனா நாங்கள் இங்கே ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா லக்கேஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த வண்டியில் அவ்வளோ கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. ரெண்டல் வெஹிக்கிள் இல்லைங்க, நம்ம வண்டி இருந்தால் எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த வண்டி ரெண்டல் எடுத்து 2 நாள் ஆச்சுங்க. ஆனால் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியவே போகல. அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒரு முதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் பயலுக்கு தான். ஸோ வந்து சரியான டென்ஷன் ஆக்கிட்டாங்க. இத்தனை நாள் வந்து அதாவதுங்க ட்ரெஸ் எடுக்கலான்னு போனேங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே காரில் இருக்குல்ல, ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். காரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லை. அத்தனை ட்ரெஸ் இருந்துச்சு. எங்கப்பா ட்ரெஸ்ஸுன்னு கேட்டால் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லைங்கிறாங்க. ஏன்னா காரை நீங்கள் இவ்வளோ நாள் நிப்பாட்டிட்டு போயிட்டீங்க, அதனால நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லைங்கிறாங்க. அப்போ எதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் தரணும்? பார்க்கிங்னா என்ன? ஏன்ப்பா இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறாங்க? அந்த நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இப்படிங்கிறாரா. கடவுளே கடவுளே. ஸோ டிடிஎஃப் அண்ணா ட்ரிஃப்ட்ல அடிச்சிட்டு போறாரு. அண்ணா ட்ரிஃப்ட் ஸ்கிட்ல அடிச்சிட்டு போறாரு. பிரேக் அடி இப்படி பக்கத்தில் வந்து பிரேக் அடிக்க கூடாது. இந்த அண்ணனை ஓவர்டேக் பண்ணியே ஆகணும். அதனால தான் இவ்வளோ ஹார்னு. ஓவர்டேக் பண்ணிட்டாரா அவரு. போய் தொலை அப்படின்னு விட்டாரு. ரைட் லைனில் போக வேண்டியதானே, இவங்க ஏன் லெஃப்ட் லைனில் வந்துட்டு இருக்காங்க? அங்கே பார்த்தீங்களா டிடிஎஃப் ரைட் லைனில் வந்து பண்ணால் வண்டி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ டிடிஎஃப் இன்னும் வந்து பண்ணால் 139 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 2 hours 58 minutes ஜேர்னிங்க. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது வந்து பண்ணால் வண்டியை ஸ்டாப் பண்ணணும் நம்ம. இந்த வியூவை பார்க்கும்போதே ஜம்முன்னு இருக்குது டிடிஎஃப். நீ பிரேக்கை பக்கத்தில் போய் நீ அடிக்கிற செல்லம், அது இல்லாமல் நீ அங்கே இங்கேன்னு சொல்லி திரும்புற. தப்பு இல்லை, திரும்பலாம். எப்போ ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று இருக்குது, டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு பார்க்கணும். எனக்கு தெரியும் அந்த ஃபேமஸ் டைலாக். டக்குன்னு பார்த்துடணும். இல்லைன்னா உனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். நீ இந்த மாதிரி சடன் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா போய் முட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எங்கே நீ பார்த்தாலுமே உன்னோட டைமிங் வந்து இவ்வளோ தான். பார்த்துட்டு திரும்பிடணும். அதுக்கப்புறம் திரும்பிட்டு மறுபடியும் கூட நீ திரும்பிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அங்கே பார்த்தே ஆகணும் அப்படின்னா நீ வண்டியை நிப்பாட்டிட்டு தான் பார்க்கணும். டிக்கெட் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:15 ஆச்சுங்க. நானும் வந்து பண்ண ரொம்ப நேரமாக பார்க்குறேன். ஸோ வந்து மேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வருது. லெஃப்ட் எடுத்து போக சொல்லுது. லெஃப்ட் எடுத்து யூட்டர்ன் பண்ணி மறுபடியும் இதே ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுது. இதே மாதிரி காமிச்சிட்டு இருந்துச்சா, ஒரு வாட்டி நாங்கள் இதே மாதிரி போயிட்டு மறுபடியும் அதே ரோட்டுக்குள்ளே ஜாயின் ஆகிறத பார்த்துட்டு என்னடா இது போக சொல்லுது, மறுபடியும் அதே ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர எந்த ரோட்டில் திரும்ப சொன்னாலும் திரும்பல. நாங்கள் பாட்டுக்கு நேராக தான் வந்துட்டு இருந்தோம், நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்க, போயிட்டே இருங்க அப்படிங்குது. அப்புறம் என்னடான்னு சொல்லி தம்பிக்கிட்ட கேட்கும்போது, ஆனால் அவாய்ட் டோல்கேட்னு ஏதாவது ஆப்பில் கொடுத்து வச்சுருக்கேன் நான் பாருங்கள் அப்படின்னா. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அவாய்ட் டோல்கேட்னு கொடுத்து வச்சுருந்தார் தம்பி. அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ 100 கிலோமீட்டர் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பண்ண 100 கிலோமீட்டர், இப்போ வந்து பண்ண 97 கிலோமீட்டர் ஆயிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 97 கிலோமீட்டர் வந்து பண்ணால் நம்ம நேராக போய்கிட்டே இருக்கணும். 97 கிலோமீட்டர் தாண்டி லெஃப்ட் எடுத்துக்கோடா. 97 கிலோமீட்டர் 97 கிலோமீட்டர் நீ பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கலாம். டிடிஎஃப் நாங்கள் வந்து ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 60 தாண்ட மாட்டோம். மேக்ஸிமம் 60, மினிமம்னு போனால் ஒரு 50, 55, 45 இந்த ஸ்பீடில் தான் போகிறோம். ஏன்னா மைலேஜுக்காக ஓட்டிகிட்ருக்கோங்க. மைலேஜ் டெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். அது போக மைலேஜ் எப்படி ஜாஸ்தியாக கிடைக்கணும் நம்ம வெஹிக்கிள்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னொரு வீடியோ, அது உங்களுக்கு அடுத்த vlogல நான் போடுறேன். டிடிஎஃப் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ, நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசான். வந்து நம்ம ஜகத் பிதா பிரம்ம டெம்பிள் பற்றி நான் சொல்லவே இல்லைங்க. நம்ம ஜகத் பிதா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே அப்பா யாருன்னு வந்து பண்ணால் நம்ம பிரம்மர் அப்பா தான். நம்ம பிரம்மருக்கு வந்து பண்ணால் இந்த உலகத்தில் எங்கேயுமே கோவில் கிடையாது, நம்ம ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இடத்த தவிர. ஏன் உலகத்தில் வேறு எந்த இடத்துலையுமே கோவில் கிடையாதுன்னா அது வந்து சிவபெருமான் ஐயா கிட்ட வந்து பிரம்மர் வந்து ஒரு சின்ன சாபம் வாங்கிடுவாருங்க. அது என்ன சாபம்னா, விஷ்ணு சாமிக்கும் பிரம்மா சாமிக்கும் வந்து பண்ணால்
பெரிய ஒரு சண்டை வந்துடும். என்ன சண்டைனா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேரும் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சிவபெருமான் ஐயா ஒளி ரூபத்தில் காட்சி தருவார். ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி. அவருக்கு வந்து பண்ணால் அடியும் இருக்காது முடியும் இருக்காது. அடினா பாதம், முடினா தலைமுடி, டாப் பாட்டம். ஓகேவா? ஸோ வந்து சிவபெருமான் ஐயா சொல்லுவார், நீங்கள் 2 பேரில் யார் மிகப்பெரிய கடவுள்னு உங்களுக்கு தெரியணும்னா, யாராவது ஒருத்தவங்க போய் என் தலைமுடியை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, யாராவது ஒருத்தவங்க போய் என் காலை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து பண்ண என்னோட அடியையோ இல்லை முடியையோ கண்டுபிடிக்கிறீங்களோ நீங்கள் தான் பெரிய கடவுள் அப்படின்னு வந்து பண்ண சொல்லிடுவார். அப்போ வந்து ஒரு சாமி ஒரு மாதிரி போவாங்க. ஒரு பன்றி ரூபம் எடுத்து விஷ்ணு, நான் சொல்கிறதெல்லாம் எக்ஸாக்ட் கிடையாது, தோராயமாக சொல்கிறேன், ஏன்னா என்றைக்கோ கேட்ட கதைகள். நம்ம விஷ்ணு சாமி பன்றி ரூபம் எடுத்து அடியை பார்க்கவும், பிரம்மா சாமி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அந்த ஒரு பறவை ஒன்று இருக்கும்ல, அந்த பறவையில் ஏறி முடியை பார்க்கவும் கிளம்பிடுவார். அவங்களும் போவாங்க பல யுகமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. விஷ்ணு சாமி ஒத்துப்பார், இல்லைங்க என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு உண்மையை ஒத்துப்பார். ஆனால் நம்ம சாமி வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் ஐயாவோட தலையிலேருந்து ஒரு பூ விழுகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பூவை போய் சொல்லி கூப்பிட்டு வந்துடுவார் சாமி. ஸோ வந்து நான் உங்கள் முடியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து சிவபெருமான் ஐயா நீ போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இனிமேல் வந்து இந்த உலகத்தில் வந்து உனக்கு கோவிலே இருக்காதுன்னு சொல்லிடுவார். ஆமாம், அப்படி தான் வந்து பார்த்துட்டா சாமிக்கு வந்து எங்கேயுமே கோவில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த ஒரே ஒரு கோவில் மட்டும் இருக்குது. இந்த கோவிலுக்கும் கதைகள் இருக்குது, அதெல்லாம் நான் எனக்கு பெருசாக தெரியாது. அந்த ஒரு முன்னாடி சொன்னேன்ல, அந்த 3 பூ லோட்டஸ்லேருந்து விழுந்துச்சு, அதிலேருந்து வந்தது தான் இந்த கோவில்னு நினைக்கிறேன். நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் டிடிஎஃப், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னாங்க இங்கே பயங்கரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியல. அதுவும் இல்லாமல் கடவுள் பற்றி தானே போகிறோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறத விட அங்கே போய் சாமியை வந்து கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா பல வருஷமாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச நிறைய பேர்னால போயிருக்கவே முடியாது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 நாளாக போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க, சுத்தமாக முடியல. எங்களுக்கு இப்படி ஆயிடுக்கும், ஆனால் வந்து இந்த மாதிரி ஆனது கிடையாது. எவ்வளோ பிளான் பண்ணாலும் அப்போ போகவே முடியல, இன்றைக்கி கூட போக முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஈவினிங் டைம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஹிக்கல் பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. அதெல்லாம் சரியான சண்டை வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டியை வேறு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம், இதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம், வேறு டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டு வரதுக்கு. ஸோ எப்படியோ வந்து பார்த்தா பிரம்மர் கோவிலுக்கு போகிறோம். வந்து நம்ம லேக்கில் குளிக்கிறதுனால நம்மளோட அதாவது தலையெழுத்தையே நம்ம மாற்ற முடியும். இப்போது நல்லபடியாக தலையெழுத்தை மாற்ற முடியும். அது போக தண்ணியில் குளிக்கிறதுனால நம்மளோட வருங்காலத்தை பார்க்க முடியுமோ ஏதோ வந்து நிறைய சொல்கிறாங்கங்க. அழகான சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ வந்து நம்ம அழகாக ரேப்பிடோவில் போயிட்டுருக்கோம். இந்த ஹெல்மெட்டை பார்க்கும்போதெல்லாம் ரேப்பிடோ ஃபீல் தான் வருதுடா எனக்கு. ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஈவினிங் 6:40 ஆச்சுங்க. நமக்கும் வைஷுக்கும் வந்து பார்த்தா இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களால நம்மளை பிடிக்கவே முடியல. ஸோ அவங்க மெசேஜ் பாருங்களேன், ஸ்டாப் ஃபார் டீ, ஹே டுகெதர் வி வில் கோ ஸ்லோ வி ஆர் பேக் ஒன்லி. நான் லைவ் லொக்கேஷன் கேட்டேன், அப்புறம் லைவ் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்லோ டவுன், ஸ்டாப், வி வில் கம், ஸ்டாப் அட் 1 பாயிண்ட். அவங்க இவ்வளோ நேரம் ஸ்லோவாக போன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க. நாங்கள் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் நீங்களே பாருங்களேன். ஜஸ்ட் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்களால நம்மளை பிடிக்க முடியல. காரணம் என்னென்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எங்கேயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்தா இவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி வருவாங்க, நாங்களும் கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். அவங்க வருவாங்க, நாங்களும் போயிடுவோம். ஸோ வந்து நாங்கள் ஜூஸ் கடையை பார்த்து நிப்பாட்ட வேண்டியதான் எங்கேயாவது. நாங்களும் ரொம்ப தூரம் தேடி பார்த்துட்டு இருக்கோங்க, ஜூஸ் கடையே கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஒரு இளநீ இந்த ஊரில் வந்ததுலேருந்து ஒரு இளநியை பார்த்தியாடா நீ? ஒரு இளநீ மரத்தையும் பார்க்கல, இளநியும் பார்க்கலண்ணா. இளநீ மரத்தையே பார்க்கலையா நீ? ஆமாண்டா, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆகுது. இளநீ மரத்தை கூட நம்ம பார்க்கலையடா. ஆனால் பார்க்க வேணா பார்க்குறோம், எங்கே வேணா பொழிச்சு துப்பி வச்சுருக்காங்க. ஆனாலும் துப்பலா போலைங்க. நாங்களே வந்து பண்ண ஒரு ஹோட்டலுக்கு போனோம், ரேட்டும் கம்மி, பீடா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நான் இந்த வெத்தலைலாம் போடுற பழக்கம் கிடையாது, ஆனால் செம்ம டேஸ்ட்டு. என்ன டேஸ்ட் முன்னாடி பார்த்துட்றா, செம்ம டேஸ்ட்டு. அடாடாடாடா போடலாம் போல. ஆனால் அவங்க போட்டது வெத்தலை கிடையாது, நம்ம போட்டது வெத்தலை. அவங்க வந்து பார்க்க ஏதோ போதை பொருள் யூஸ் பண்ணுறாங்க போல். நாங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணனை பார்த்தோங்க, காதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டிருந்தாரு. ஆனால் அந்த கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நல்ல மீசையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு அவரோட அவுட்ஃபுட்டே ஐயோ அவர் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரா. ஸ்லோவா வந்து உங்களுக்கு அவரை காட்டலான்னு பார்த்தா அவர் நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காரு. அட போயேப்பா, அடுத்த கீரை போடு.
நெக்ஸ்ட் கீர் போடு, இன்னொரு நெக்ஸ்ட் கீர் போடு, இன்னொரு கீர் இருக்கு பாரு. ஓகே. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. கொஞ்சம் கொஞ்சமா த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணு. ஒரே டக்குன்னு முறுக்கி பிடிச்சோம்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். ஏன்னா நாங்கள் மைலேஜ் வீடியோ ஒன்று எடுத்துட்டு இருக்கோம்ல. போ 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணு. போ 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 போ. ஆஹா பாத்தீங்களாங்க காதல. பாய். பட் இங்க இருக்கிறது கோல்டு இல்லைங்க. நானும் அப்படிதான் நினைச்சு பார்த்தேன். பட் அங்க வேற ஏதோ வச்சிருக்காங்க, பூ மாதிரி வச்சிருக்காங்க, வித்தியாசமா போட்டிருக்காங்க. அது கோல்டு தானே? தெரியலண்ணா, மேபி. பறக்கும் ராசாலியே ஒரு நாங்களும் எங்கேயாவது ஒரு ஜூஸ் கடை வந்துடும் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க. பின்னாடி நம்ம ஆளுங்க பாருங்க, ஸ்டாப்பா, யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் அப்படின்லாம் திட்டுறாங்க. இங்கே பாருங்களேன், நாங்கள் அங்கே ஸ்டாப் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம். ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி தான். கடையிலேயே நம்ம ஆளுங்க பின்னாடி இருந்து திட்டுறாங்கண்ணா என்னைய. You peoples are not going to stop here after that. We are not going to come with you peoples அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எட்டி பார்த்தாலே நம்ம ஆளுங்க தெரிவாங்கன்னு நினைக்கிறேன். காணும். ராஜஸ்தானில் மலையை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குடோ. என்ன ஏறி நின்று பார்த்தாலும் பெருசாக தெரிய மாட்டேங்குதுங்க. இதோ அங்கே தெரியுதா மலை? நான் பாருங்கள் இப்படி மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஜம்முன்னு தெரியுது. இந்த காது உடைய பட்ச குறுகுறு வந்து என்ன குழப்பறான். நல்லா இருக்கேடா ஒரு வண்டி. CD100 தானே? ஆமாண்ணா. நல்ல மைலேஜ் தருங்க அந்த வண்டி. ஆனால் அவர் ஓட்டுற மாதிரி ஓட்டினா மைலேஜ் கிடைக்காதுடா. அவர் ஒரு மாதிரி வண்டியை சர்வீஸ் பண்ணும். டுர்ரு டுர்ருன்னு ஓடிட்டு இருக்கு பாரு. முன்னாடி ஒரு லாரி இருக்கு. எப்படி நீங்கள் போய் முட்டிடுவீங்களா இல்லை அப்படி கொஞ்சம் ரைட் ஏறி போயிடுவீங்களா? மாடு வருதுடா. என்னைக்குமே இந்த மாடுங்கிட்ட பார்த்து சேஃபாக போகணுங்க. நம்ம பின்னாடி லாரி வருது, லெஃப்ட் ஏறிக்கும், பஸ் ஏறி பூந்து போய்க்கலாம். இதுதாங்க நார்த்தை பொறுத்தளவுக்கு இது ஒன்று தான் பிரச்சனை. மாடு இது ஒன்றும் இல்லை, பல விஷயங்கள் பிரச்சனை. அதில் மெயினான பிரச்சனை நம்ம மாடுங்களும் ஒன்று. இந்த ராஜன் சார் வராரு பாருங்க, இவரும் பிரச்சனை தான். டிடிஎஃப் டைமோட ஆச்சுன்னா 7:13 ஆச்சுங்க. இனி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 77 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு டீ கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஜூஸ்னு அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஜூஸே கிடைக்கல. வைஷு ஒரு டீ கடையில் வந்து நின்ட்டோம். வைஷுவும் வந்துட்டாங்க. ஸோ வைஷு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் இருக்கா. எதனால் அவசரம் நிப்பாட்டினாலேன்னா அதுவும் ஒரு மெயின் ரீசன். ஸோ பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்து நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருந்தேன். கரெக்டாக டீ பக்கத்தில் இருந்திருக்கும் போல என் கை இப்படின்னுங்க டீ தட்டி விட்டு அந்த பொண்ணு மேலே கொட்டிருச்சு. ஒயிட் ட்ரெஸ் வேற. அங்கே பாருங்க சிரிக்கிறாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. நான் வயசுக்கிட்ட கேட்குறேன், ஜூஸ் கடையை பார்த்து நிப்பாட்டலாம் தாங்க தேடிட்டு இருந்தேன் அப்படின்னதுக்கு. நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் கேட்டுட்டு இருந்தோமா, வயசுக்கிட்ட வந்ததும் ஃப்ரெஷ் ஜூஸ் எங்கேயான்னு கேட்டதுக்கு இது ஹைவே ஃப்ரெஷ் ஜூஸ் எப்படி கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் ஹைவேல தான்டா ஃப்ரெஷ் ஜூஸ் கடையே நடத்துவோம். நீங்கள் என்னடா. ஸோ டிடிஎஃப் 8:35க்கு போய் நாங்கள் ரீச் ஆகிடும். 8:36 ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ 8:36க்கு போய் நாங்கள் ரீச் ஆகிடுவோம்னு சொல்லி நம்ம கூகுள் மேப் பண்ணுற குட்டிச்சத்தான் சொல்லுது. இப்போ இவங்க குடிச்சிட்டாங்கன்னா கிளம்பிடலாம். சரி வேறு வழி இல்லை, சரி மாசா குடிக்கலான்னு சொல்லி மாசா தாங்க கேட்டேன். அங்கே மாசா மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு போகும்போது முடிஞ்சால் காட்டுறேன். ஆனால் அவங்க பயப்படுவாங்களோ. இதோ அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்க மாசா மாதிரியே இருக்கா. பட் அது வந்து மாசா கிடையாது. சரி அது இல்லை, சரி மவுண்டன் டியூவாவது குடிக்கலான்னு மவுண்டன் டியூ வாங்கினேன். பட் இந்த இப்போல்லாம் நான் இந்த பாட்டிலெல்லாம் ட்ரிங்க்கெல்லாம் குடிக்கிறது இல்லைங்க. 2 சிப்பு தான் எடுத்தேன், ஆனால் எனக்கு பிடிக்கல, நான் வச்சிட்டேன். ஸோ தாகமாக இருக்குது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். பட் எனக்கு ரொம்ப தாகங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டணும், ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ வந்து என்ன சொல்லி பார்த்துட்டு வண்டி ஏறிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பிடுவோம் நாங்கள் இப்போது. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட் 8:50 ஆச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரம்மர் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளோட வண்டியை வந்து பார்த்தா இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். பட் ஹெல்மெட்லாம் அங்கேயே தான் வச்சுட்டு போகிறோம். அந்த கடைக்காரண்ணா கிட்ட கேட்டோம் எங்கே பார்க் பண்ணிட்டோன்னு. இங்கேயே பார்க் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்ட்ரி அந்த பக்கமும். அதுக்கப்புறம் பே ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை எதுவுமே பேலாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஓகே 5 நிமிஷத்தில் கோவிலை மூடிடுவேன்னு சொல்கிறாங்க. கண்ணெலாம் செவந்துருச்சுங்க. ஸோ வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு. ओके 200 கடவுளே கூடவே இருந்து காப்பாத்துங்கப்பா. भैया मंदिर जाना बंद होने वाला है. क्यूआर आने के बाद आफ्टर कमिंग केस नहीं है. क्यूआर नहीं.
அண்ணா ரிட்டர்ன் வரும்போது பே பண்ண சொல்றாங்களாமா? இல்லப்பா, சாமியோட இது இங்கே பே பண்ணிட்டு போயிடலாம். டைம் ஆயிரும்னு கியூஆர் சொல்றாங்க. பையா சரி, நல்ல மனசுருக்கு வந்து பே பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ டிடிஎஃப் 5 நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவிலை மூடிடுவாங்களாம். என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொட்டுங்க, ரோஸு, குங்குமம், அதுக்கப்புறம் கல்கண்டு மாதிரி ஏதோ ஸ்வீட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன செக்கிங், இதை முடிச்சுட்டு தான் போகணும். ஆக்சுவலி டிடிஎஃப் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. பட் உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லைன்ட்டாங்க. அதனால தான் எங்களால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. பட் எங்கேயுமே போடல. போலீஸ் அண்ணா வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணுங்கன்னாங்க. சரி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கலாமே ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் லேக்குக்கு தாங்க போகிறோம். லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமுக்கு வேணால் போல் 24 hours ஓப்பன் தான். எனக்கு யாரோ இங்கே பொட்டு வச்சு விட்ட மாதிரியே இருக்குங்க. அது வந்து கண்ணு கிண்ணெல்லாம் பிளாஸ்ட்டு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டஸ்ட்டு. இதோ இவனுக்கும் பிளாஸ்ட்டு. அது வந்து செம்ம. இங்கே என்னென்னா மேப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 மணிக்கே க்ளோஸ்டுன்னு சொல்லி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் 8:30க்கு க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பண்ண வின்டர் டைமில் க்ளோஸ்டுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்துருந்தோம். ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு வந்து பண்ண, நாங்கள் வந்ததே 9 o'clock. ஆனால் இன்னொரு 15 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னாங்க. அப்புறம் இன்னொரு 5 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். எங்களுக்கு செம்ம தரிசனங்க. ஸ்பெஷல் தரிசனம் வாங்கினா எப்படி இருக்கும்? ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி யாருமே இல்லை. அது எவ்வளோ பெரிய ஃபேமஸ் டெம்பிள் பா, செம்ம ஸ்பெஷல் தரிசனம்ங்க. அண்ட் வந்து சாமி அப்படியே ஜொலிக்கிறாருங்க. அப்படியே வெள்ளியிலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சாமி எப்படி இருப்பாங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருசாக தெரிஞ்சிருக்காது. நான் உங்களுக்கு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி எப்படி இருப்பாருன்னு சொல்லி போடுறேன், உங்களுக்கு பாருங்கள். ஸோ சீரியஸாகவே சொல்லப்போனால் அவ்வளோ அழகாக இருந்தார். கை குழந்தையா? ஓ, அழகாக ஒரு குட்டி பையன் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது அங்கே போகிறாருங்க பாருங்க தம்பி. அந்த தம்பி தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, டிடிஎஃப் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்ணுறோங்க. டிடிஎஃப் நம்ம லேக்குக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் அண்ணாங்களாம் இருந்தாங்க. குளிக்கலாமான்னு கேட்டோம். குளிக்கலாம், பட் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சா மட்டும் போங்க, ஏன்னா ரொம்ப ஆழம் அப்படின்னு சொன்னாங்கங்க. இது இருக்குல்ல தடுப்பு சுவர்லாம் இருக்குல்ல, இங்கே தடுப்பு சுவரில் எதையுமே காணோம். எம்மா ஃபிஷ்ஷஸ், எப்பா. நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னாங்க, இங்கே உண்டியல் பெட்டி இருக்கா, அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுது. க்ளோஸ்டு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ சேஃபாக இங்கேயே குளிச்சுட்டு டக்குன்னு மேலே ஏறி அண்ணாங்க அதுதானே சொன்னாங்க, நிறைய பெரிய மீன்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. அதோ முன்னாடி தெரியுது பாருண்ணா இங்கே. எப்படி தெரியுறான் பாருங்களேன், நிறைய இருக்கு. அப்படிங்கப்பா. ஏய் லூசு, வாய மூடு. கோவிலில் வந்துட்டு எப்படி பேசுகிறா பாருங்களேன். அதுவும் கோவில் குளத்தில் இருக்கிற மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிடணுமா? வாயிலடி வாயிலடி. என்ன இங்கே என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு ஒன்றுமே கண்ணில் தெரியும். பேரியர் மாதிரி சம்திங் என்ன பண்ணணும். நல்லா தண்ணி ரொம்ப மேலே ஏறி இருக்குங்க. இது ஏதோ ஷெட்டு மாதிரி இருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏய், இது ஏதோ ஷெட்டுடா. ஆனால் இப்போதான் வாட்டர் லெவல் ஹை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப வாட்டர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. புரியுதா? இது ஷெட்டு. இதை தாண்டி தான் அங்கே குளிக்கிற மாதிரி இருந்திருக்கும். கீழே தான் வந்து பார்த்தா தடுப்பு சுவரே இருந்திருக்கும். நம்ம வந்து பார்த்தா ரொம்ப ஹைட்டு மேலே இருக்கோங்க. இதுக்கு கீழேயும் வந்து பார்த்தா ஸ்டெப்ஸ் எல்லாம் போது, பில்டிங்ஸ்லாம் இருக்குது. எக்கச்சக்க ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இது என்ன ஆமையா? அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. எங்கே? கீழே கீழே கீழே. ஆஹா, இது ஃபுல்லாக மீன் தானா? இது பாரு எப்படி இருக்காங்கன்னு. சரி வா வா வா, குளிச்சுட்டு வந்துடலாம் வா. எவ்வளோ மீன் இருக்குண்ணா, எக்கச்சக்கமாக இருக்குல்ல. ஒரு 20-30 இருக்கும்ண்ணா இங்கேயே. இங்கே பாரு, அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்கள்னால மீனை பிடிக்க முடியாது, அதனால. இல்லடா, அதை விட பெருசு இருந்துச்சு. பெருசா இருக்கு. லைட்டாக குளிச்சுட்டு டக்குன்னு வந்துட வேண்டியதாங்க. நல்லபடியாக குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ இவங்க குளிக்கல. நல்ல புத்தி கொடுங்க கடவுளே. அம்மா, நல்ல புத்தி கொடுங்க கடவுளே. இப்போ உங்களுக்கு, என் பசங்களுக்கு நல்ல நீங்காத செல்வங்களும் நல்ல ஒரு படிப்பும், அதுக்கப்புறம் நான் எது தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய திறனும் கொடுங்க கடவுளே. பிரம்மர்கிட்ட இம்மார்டாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆமாம், எனக்கு இம்மார்டாலிட்டி மேலே ஒரு தனி ஒரு அன்புங்க. என்னை நானே ஒரு இம்மார்ட்டலாக ஃபீல் பண்ணுறாள். ஆனால் இப்போதைக்கு ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த அசுர பயில்கள்லாம் வாங்கிட்டு சும்மா இல்லாமல் சிவபெருமான் கையிலேயே நெத்திலேயே கை வைக்க போனால் எல்லா சாமியும் சேர்ந்துட்டு இம்மார்ட்டல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த அசுர பயிலுங்க சும்மா இல்லாமல்
டிஃப்ரெண்ட்டாக போய் அப்ரோச் பண்ணி புதுசாக வாங்குறாங்க. கிஃப்ட் டைம் ஆச்சுன்னா நைட்டு 12 மணி ஆச்சுங்க. நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி ஹாஸ்டல் எடுத்திருக்கோம். நம்மளோட வண்டி இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி கொஞ்சம் மேட்டில் தாங்க பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பாருங்களேன், எல்லா வண்டியுமே வந்து பண்ணால் இந்த மாதிரி தான் மேட்டில் பார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புல்லட்டை வந்து பண்ணால் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வைஷா அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது கிளச்சை பிடிச்சிட்டா வண்டி அப்படியே சொயின்னு கீழே போயிடும். ஆனாலும் எதுக்கு இருக்கட்டுமே கிளச்சை பிடிச்சேன். ஆனால் வண்டி நகரில் ஏன்னு வந்து பண்ணால் இப்படி திருப்பி நிப்பாட்டி இருக்கிறதுனால நல்லா சைட் லாக்லாம் போட்டிருந்தாலும் வண்டி பெருசாக பின்னாடி போல். கிளச்சை பிடிச்சாலும் இங்கே தெரியுதுங்களா, ஒரு சின்ன ஜர்க்கு காமிச்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜர்க்கில் தான் இருக்கும். யாரும் நியூட்ரல் போட்டு விடாமல் இருந்தால் சந்தோஷம். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்டல் தாங்க எடுத்திருக்கோம். ஸோ ஹைட் இன் அப்படிங்கிற இந்த ஒரு ஹாஸ்டல் தான் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்களேன், வெளியவே செம்ம அழகாக இருக்குங்க. எத்தனை ரூபாய்க்கு ஸ்டேன்னு வந்து பாருன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து 700 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தா ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது ரூம் வந்து பார்த்தா 650 ரூபா எங்கள் 4 பேர்த்துக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பெட் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 500 ரூபா சொன்னாங்க. ஏன்னா அந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்னால தான் படுக்க முடியும். கம் வைஷோ லெட்ஸ் கோ. இங்கே பாருங்களேன், ஹாஸ்டல்னாலே ஹாஸ்டல் தான். இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி தனி வைப்பாக இருக்குங்க. இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி நான் எப்போவுமே ஹாஸ்டல்னாலும் ஹாஸ்டல்னு இல்லைங்க, பஸ்ஸில் போனாலும் எதில் போனாலுமே வந்து பண்ணால் நல்ல ரேட்டிங் பார்த்து தான் புக் பண்ணுவேன்னா அந்த மாதிரி தான் வந்து ரேட்டிங் பார்த்து வந்தோம். ஸோ இங்கே நல்லா இருக்குது, ஒரு மாதிரி வைபாக. ஆக்சுவலி அது நார்மலாக என் கணக்கு தெரிஞ்சுது. அந்த வீடியோவில் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இங்கே ரூம்குள்ளே இருக்கிறவங்க வெளியே வந்து உட்காந்துக்கலாம். ஜம்முன்னு இருக்குல்ல. இங்கே கோவில் இருக்குது. சிவா சிவா சிவா, தென்னாடுடைய சிவனே போற்று. நல்ல மனமாக இருக்குங்க. அங்கேயும் சாமி இருக்கார். அங்கே விநாயகர் சாமி போல். இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. இங்கே புத்தாவோட இது இருக்குது. இந்த இடமே நல்லா இருக்குங்க. கடவுளே, ஆஞ்சநேயரா என்ன சாமி, விநாயகர் போல். விநாயகரப்பா கூடவே இருந்து காப்பாற்றுங்கப்பா. இங்கே எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் அண்ட் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா நல்ல பட்ஜெட் ரூமுங்க. அங்கெல்லாம் வந்து பண்ண டாமெண்ட்ரி தான். ஆனால் நம்ம எடுத்துருக்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைவேட் ரூமாகவே எடுத்துட்டோம். ஆக்சுவலி டாமெண்ட்ரி தான் பிளான் பண்ணேன். ஆனால் டாமெண்ட்ரியோட ப்ரைஸும் இந்த ப்ரைவேட் ரூமோட ப்ரைஸும் ஒரே விலை வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரைவேட் ரூமே எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி வந்து இங்கே வந்து எல்லாமே சூப்பர் ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த ரூமுக்கும் கொடுக்கலாங்க. இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காவுக்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலி ஏசி ரூமு. இந்த ரூம் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். பட் ஏசிலாம் வேணாம், நார்மல் ரூமே போதும்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. ஆஹா செம்மையா. பயந்துருவேண்ணா. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி. ஓகே. இப்போ ரைட்டு கொஞ்சம் தலை மேலே தூக்குனா, லைட் ஆப்போசிட்டில் திருப்பினா, அங்கே பாருண்ணா தேனா. நான் அங்கே பாருணும் ஒன்று தான் நினச்சேன். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்கானுங்களா? தூங்குறானுங்க. ஆமாம், எவ்வளோ இருக்கு பாருண்ணா. இப்போ நம்ம அவனுங்களை பார்த்து ஃப்ளாஷ் அடிக்கக்கூடாது. ஏன்னு தெரியுமா, உள்ளே வந்து ஒர்க்கர் பீஸ் எல்லாம் இருக்குல்ல, மார்னிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒர்க்குக்கு கிளம்பிடுவானுங்க. மேபி இங்கேயே லைட்டு பட்டு மேபி அவனுங்க பழகிடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. சே, அது மட்டும் எனக்கு இந்த ரூமே ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு போகவே இஷ்டம் இல்லைடா. அங்கே ரூம் எடுத்ததுக்கு இங்கே எடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்லேருந்து. ஆமாம், ஆனால் என்ன பிரச்சனைனா வண்டியை கொண்டு போய் கொடுக்கணும். புஷ்கருக்கு மறுபடியும் வரலாம். அந்த மனம் பார்த்தியா வெளியே? ஸ்மெல் நல்லா இருக்குண்ணா. ராணி தேனி எங்கடா இருக்கும்? ஒன்றே ஒன்று தானே இருக்கும் ஒரு கூட்டில். ஆக்சுவலிங்க ஒன்று கிடையாதுடா, ஒன்று தான் இருக்கும். அது இறந்துருச்சுன்னா இந்த ஒர்க்கர் பீஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ராணியை உருவாக்கிடும். ஆல்ரெடி ராணி ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை போடுன்னு நினைக்கிறேன்? 300-200 முட்டை போடும். எத்தனை வாட்டி வாழ்க்கையில் வந்து செக்ஸ் வச்சுக்கோன்னு நினைக்கிறேன்? ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு லைஃப்பில் செக்ஸ் வச்சுக்கும். அது ஒருத்தவங்க கூட இல்லை, அதுவும் எங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்? இந்த கூட்டில் இல்லை, வானத்தில் தான் வச்சுக்கும். அது பறந்து போயிடும். கூட்டிலேருந்து கூட்டிலேருந்து ஒரு 50 மீட்டர் பறந்து போயிடும். இது தேனியா? இது தேனி இல்லை, தேனி தானே இது. சும்மா ஒரு கையை கால வச்சுட்டு. ஸோ வந்து என்னடா ஆஹா அழகா இருக்குண்ணா. டே லூசு, ஏன்டி இப்பயே யோசிக்கிறா? மீனை பொறிக்கணும்ன்றா, தேனை புடுங்கணும்ன்றா. இல்ல தேன்ல கல்ல போட்டு பார்க்கலாமாங்கிறாடா இவ. ஏய் வைஷு, இதெல்லாம் ஒரு தனி வைப்பு. அதை விடு. இங்க பாரு அம்மா, பார்த்து சாரி. இங்க பாரு, தேன் பூச்சிங்க தாண்டா, எல்லாருமே தேன் பூச்சிங்க தாண்டா. இங்க பாரு, we will put something like that. We will go and lock the door. Okay வா? ஆக்சுவலி இந்த ஒர்க்கர் பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக வேலை செய்வாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராணியை பாதுகாக்கிறதுக்கு, இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேன் கூட்டை பாதுகாக்கிறதுக்கு, இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேன் இட்டு வர்றதுக்கு. ஆக்சுவலி ஒர்க்கர் பீஸ் மென்ஸுக்கு தாங்க எங்கேயுமே மதிப்பு இல்லை. இந்த தேன் கூட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு மதிப்பு இல்லை. எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் இல்லைங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அண்ட் வந்து ஒரு கோர்ஸுமே எடுத்து படிச்சுட்ருக்கேன். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நான் கழிச்சு அதுக்கப்புறம் vlog இதோட என் பண்ணிக்கிறேன், அவ்வளோதாங்க. ஸோ வந்து இந்த ரூம் தான் வந்து பண்ணேன் 700 ரூபா, அதாவது 650 ரூபா தான் ரூமு. ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா சொன்னாங்க. நாங்கள் பேசி 50 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். அதனால இந்த பெட்டு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கீழே வந்து உங்களுக்கு சோஃபா மாதிரி காமிச்சல, இது மொத்தமும் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா 500 ரூபா. அந்த கார்னரில் பண்ணுங்க. அப்பா அங்கே ஒரு தேன்கோடு. ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து நம்ம vlog இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. டடா வீட்டுக்கு அவ்வளோ வேகம் போல் சேஃபாங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட மாட்டேன் இருக்கேன். பை டிடிஎஃப் லவ் யூ மிஸ் லாட்ஸ் பார்த்து பத்திரமாங்க சேஃபாக இருங்க. ஓகே டிடிஎஃப் லவ் யூ ஸோ மச்சுங்க.